Hi friends, welcome back. இன்னைக்கு கம்பு சாதம், கம்பு கூழ் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு கம்பு குருணை 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க முழு கம்பா இருந்தா 2லிருந்து 3 தடவை நல்லா கம்பை வந்து கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்குங்க. இந்த குருணையை நல்லா கழுவிட்டு நான் எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1 கிளாஸ் கம்பு குருணை எடுத்தீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. இப்போ அந்த பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருங்க. குக்கரை மூடி வச்சு 4லிருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க டைரக்டா குக்கர்லயே போட்டு வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா விசில் வரும்போது விசில்ல கம்பு வெளியில வரும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் வராது. 4லிருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா அந்த கஞ்சி வந்து தட்டில் இருக்கு, அதை தனியா எடுத்து வச்சிருங்க. கம்பு சாதம் சூப்பரா ரெடி ஆகிருச்சு. கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் நீங்க ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா கெட்டியாகிரும். இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். உங்க கையை தண்ணியில நனைச்சிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நீங்க கம்பு சாதமா செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில போட்டு வைக்க வேண்டாம். சூடான சாதத்தை கொள்ளு பருப்பு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கம்பு கூழ் செய்யறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். தண்ணியில போடாததை கொள்ளுப்பருப்பு கடைஞ்சிட்டு அது கூட வச்சு சாப்பிடுங்க. கொள்ளுப்பருப்பு வீடியோ வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பங்கூழ் செய்யறதுக்கு இதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைன்னா மோர் 2ல் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க கம்பை வந்து தண்ணியில போட்டு வச்சிருந்தீங்களா அந்த தண்ணியவே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேற தண்ணி வேணாலும் நீங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது கூட அப்பளம், வடகம், மோர் மிளகாய், ஊறுகாய், பச்சை மிளகாய் இது எல்லாமே வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். சூப்பரான கம்பங்கூழ் இந்த சம்மருக்கு ரெடி ஆகிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.